நேத்திக்கு போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன் நண்பர்களே, பல்க் பண்ணாலும் சரி கட் பண்ணாலும் சரி முதல்ல உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கலரினா என்னன்னு தெரியணும்ட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்லணுங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம் நண்பர்களே, பல்கிங் பண்ற சீரிஸ்ல இது நாள் 6. போன வாரம் எங்க மம்மி எனக்கு ஒரு சட்டை ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது இன்னைக்கு தான் வந்துச்சு. அதை வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அப்படியே எங்க அக்கா எனக்கு வே ப்ரோட்டீன் என் பிறந்தநாளுக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க. அது இன்னைக்கு தான் வந்துச்சு. அதை அப்படியே வாங்கிட்டு மஜாவை அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மீல சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நண்பர்களே, நீங்க இப்போ பல்க் பண்றீங்களா உங்க மெயின்டெனன்ஸ் கலர்ல இருந்து ஒரு 200 to 400 கலர் அதிகமா சாப்பிடுங்க. பல்கிங்லேயே 2 விதமான பல்கிங் இருக்கு. ஒன்னு லீன் பல்கிங், இன்னொன்று டர்ட்டி பல்கிங். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க, எனக்கு நல்லா புரியுது. இருங்க தெளிவா சொல்றேன். டர்ட்டி பல்கிங்கிறது நம்ம மெயின்டெனன்ஸ் கலர்ல இருந்து அதிகமா கலர் சர்ப்ளஸ்ல இருக்கு நம்மள, அதாவது ஒரு 500-600 கலரி அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டோட சேர்த்து ஃபேட்டும் கெயின் ஆகும். லீன் பல்கிங்னா என்னன்னா 200 to 400 கலரி சர்ப்ளஸ் இருக்குது. இதுல எப்படின்னா நம்ம ஃபேட் கம்மியாகவும் மசில் மாஸ் அதிகமாகவும் கெயின் பண்ணலாம். இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் லீன் பல்க் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம் இருக்கு. இப்போ லீன் பல்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஏறும். ஆனா உங்களுக்கு ஃபேட் கம்மியாகவும் மசில் மாஸ் அதிகமாகவும் கெயின் ஆகும். அதனால லீன் பல்க் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். சரி ரைட்டு, நம்ம கதைக்கு வருவோம். நேரா ஜிம்முக்கு போய் இன்னைக்கு நமக்கு ஒரு எஸ்பிடி டே தான். என்னென்ன ஒர்க் அவுட் போட்டேங்கிறத கேப்ஷன்ல கொடுக்கேன், வேணுமா சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா ஒர்க் அவுட்டையும் போட்டு முடிச்சு நேரா வீட்டை பார்க்க கிளம்பிட்டேன். வீட்டில் போய் ஒரு சரியான ஹெவி மீலை சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் எண்ணெயை போட்டு என்னோட நாளை முடிச்சுக்கிட்டேன். புதுசாக வீடியோ பார்க்கலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம், பாய்.